இது ஒரு பேய் ஸ்கூல். அங்க இருக்கிற பேய் டீச்சர் குழந்தைகள் எல்லாருமே பேயா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பக்கம் அம்மா அப்பாலாம் குழந்தைகளை காணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்கூலை பத்தி பாப்போமா? ஒரு பெரிய சிட்டில இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்கூல் இது. அந்த ஸ்கூலோட கேம்ஸ் பீரியட். பசங்கள்லாம் ஜாலியா பால் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பால் மூவ் ஆகி எங்கேயோ போகுது. பாபுவும் அந்த பாலை ஃபாலோ பண்ணியே ஓடுறான். திடீர்னு அந்த பால் பில்டிங்க்கு பின்னாடி ஓடுது. அந்த புதருக்குள்ள இந்த பால் ஓடி போயிருது. பாபுவும் புதருக்குள்ள பாலை எடுக்கிறதுக்காக போறான். பாபுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற விளையாடுறதுக்காக போயிட்டாங்க. பகல் பொழுது சாஞ்சி சாயந்தரம் ஆயிடுது. ஸ்கூலையும் பூட்டிட்டாங்க. அம்மா அப்பா தெருவுல தேடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வீடுகள்ல தேடுறாங்க. பாபுவை காணோம். போலீஸ், வாட்ச்மேன் எல்லாரும் சேர்ந்து ஸ்கூல் முழுக்க தேடுறாங்க. பாபுவை காணோம். இப்படியே அன்னைக்கு பொழுது முடிஞ்சிருச்சு. இன்னொரு பையன் ஸ்கூல் முடிஞ்சு சைக்கிள் எடுக்கிறதுக்காக போறான். அவனோட சைக்கிள் தான் கடைசியில் இருக்கிறது. அவன் சைக்கிள் எடுக்க போறப்போ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. அவனோட பேரு செந்தில். செந்தில், செந்தில், இங்க வா, உனக்காகத்தான் நான் வெயிட் பண்றேன், இங்க வாடா. இந்த சவுண்ட கேட்டு அவன் திரும்பி பார்க்கறான். அவனுக்கு நேரா இருந்தது புதருதான். அவன் ஏதோ பிரம்மையா இருக்குன்னு விட்டுட்டான். திரும்பியும் அதே சவுண்ட் அவனுக்கு கேக்குது. உன்னதான் செந்தில், இங்க வா, என்கிட்ட வா. அவ்வளவுதான். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் கிட்ட போகுது. இப்போ போலீஸ் ஸ்கூலுக்கு போய் அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுல்லா செக் பண்றாங்க. பாபுவும் செந்திலும் கடைசியா போனது அந்த புதர்கிட்ட தான். சோ போலீஸ் எல்லாருமே அந்த புதர்கிட்ட போறாங்க. நோ என்ட்ரின்னு போட்ட கதவு இருக்கிற ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள ஒட்டச்சுக்கிட்டு போய் பாக்குறாங்க. அந்த ரூம்ல ஆனா ஒண்ணுமே இல்ல. ரொம்ப குழம்பி போறாங்க. அப்போ ஸ்கூலோட ஓனர் இத பாக்குறாரு. அவருக்கு ஏதோ தப்பா தெரியுது. அதனால மறுநாள் ஒரு பூசாரியை கூட்டிட்டு அந்த புதர்கிட்ட வராரு. நோ என்ட்ரி ரூமை திறந்துக்கிட்டு திரும்பவும் பூசாரியும் ஸ்கூலோட ஓனரும் உள்ள போறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அந்த ரூம்ல பூசாரி தான் கிட்ட இருக்கிற மந்திர தண்ணீரை அந்த ரூம்ல தெளிக்கிறாரு. வித்தியாசமான கதவு ஒண்ணு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ள அவங்க போனா இருக்கிறது பேய் ஸ்கூல். அங்க நிறைய குழந்தைகள் பேயா உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேய் டீச்சர் பாடம் நடத்துறா. இந்த உள்ள பூசாரியும் ஓனரும் நுழைஞ்சதை பார்த்து கோபப்படுறா. யார் நீங்க? எப்படி உள்ள வந்தீங்க? நீ ஏன் குழந்தையில கடத்தின? இங்க என்ன பண்ற? குழந்தையில விட்டுரு. கோபமான பேய் ரெண்டு பேரையும் சக்தியால அனுப்பி விட்டுறா. அவங்க புதருக்கு வெளியில வந்து விழுந்தாங்க. அந்த
அந்த ஊர்ல இருக்கிற சிவலிங்கத்திட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க. ஐயோ சிவபெருமானே, நீங்க தான் எங்க பிரச்சனைக்கு முடிவு காட்டணும். இந்த பேய்கிட்ட இருந்து எங்க குழந்தைகளை நீங்க தான் காப்பாற்றணும். மறுநாள் காலையில ஆகுது. ஒரு குழந்தை அந்த புதர் பக்கத்துல போகுது. புதருக்குள்ளேயே போயிடுச்சு. இந்த பேய் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்குள்ள அந்த குழந்தை நுழையுது. வா, நீ யாரு? உன்னை நான் பார்த்ததே இல்ல. சரி விடு, இந்த பேய் ஸ்கூலுக்கு உன்னை வெல்கம் பண்றோம். உன் ஃப்ரெண்ட் கிட்ட போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேய் தன்னோட இடத்துல போய் உட்கார போச்சு. அது நகண்டோனே அந்த குழந்தை சிவபெருமானா மாறுச்சு. இப்போ சிவன் தன்னோட சக்தியால டீச்சரை கிளவில வைக்கிறாரு. பேய் டீச்சர் கோபமாகி சிவனை தாக்க சிவன் அதை தடுத்துறாரு. நீ எதனால இந்த மாதிரி பண்ற? அப்போ பேய் சொல்லுச்சு, இந்த ஸ்கூல்ல நான் பல வருஷத்துக்கு முன்னாடி டீச்சரா இருந்தேன். அப்போ ஒரு நாள் தீ விபத்து நடந்தது. எல்லா குழந்தையும் வெளியே அனுப்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு குழந்தை மட்டும் கிளாஸ் ரூம்ல மாட்டிக்கிட்டான். அவங்கள அனுப்பிட்டு வரக்குள்ள வாட்ச்மேன் ஸ்கூலை பூட்டிட்டாரு. எல்லாரும் போயிட்டாங்க. நான் மட்டும் செத்து போயிட்டேன். கொஞ்ச நாள்ல ஸ்கூலை மாற்றி கட்டினாங்க. ஆனால் என் ஆவி மட்டும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் கோபமாக இருந்துச்சு. ஆனால் குழந்தைங்க பாவம், அதனால தான் இங்கே ஸ்கூலை ஆரம்பித்து பேய் டீச்சராக இருக்கேன். இப்போ சொல்லு. சிவபெருமான் இதை கேட்டு யோசிக்கிறாரு. இப்படி குழந்தைகளை தூக்கிட்டு வர தப்பு. நீ கவலைப்படாத, நான் உனக்கு மனித உருவம் கொடுக்குறேன். சிவபெருமான் அவளை திரும்ப பழைய டீச்சரா மாத்துறாரு. இந்த குழந்தைகளையும் மனித குழந்தைகளா மாத்துறாரு. இப்போ சிவபெருமான் எல்லாரையும் அவங்க வீட்டுல போய் விட்டுறாரு. போனது உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்கிறப்போ அங்க சிவன் வராரு. உன்னோட பிரச்சனை தீர்ந்தது. இவ தான் உங்க ஸ்கூல்ல வேலை பார்த்த வாசுகி டீச்சர். இனிமே இவளை டீச்சரா சேர்த்துக்கோ. கண்டிப்பாக சிவபெருமானே, இனிமே இவங்களே ஹெட்மாஸ்டரா இருக்கட்டும். அன்னையில இருந்து அந்த பேய் டீச்சர் தான் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல்.